எந்த பக்கம் போனால் எந்த பக்கம் வரணும்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஸ்டாக்ஸ் இருக்கும். மடிச்சு மூலையிலே வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாருங்க, அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ப்ரெஷரோடு இல்லாமல் ஒரு பீஸ் மைண்டில் இருக்கிறதுக்காகவே நம்ம ஒரு டேபிள் செட் வந்து கொண்டு வந்துருவோம். சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு திவானாவும் யூஸ். அண்ணன் தம்பி அக்கா தான் இப்போ ட்வின்ஸ்லாம் இருக்காங்க போது வீட்டில் கட்டில் போகிறதுக்கு இடம் இல்லைக்கா, டைல்ஸு நிவார் பேட்டர்ன் அண்ட் பிளைன் பெயிண்ட் பண்ணுறது வரையிறது இதுலேருந்து 2 பேர் 3 பேர் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே உட்காந்துமே ரிலாக்ஸ். சின்ன சின்ன கட்டிங்ஸ் எல்லாமே எல்லி டைப்பில் ரொட்டேட், கோவில் கதவுல இருக்க மாதிரி ஐடென்டிக்கான ஒரு கடிகாரத்தை மாட்டி இது எல்லாமே உள்ள இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் டைமண்ட்லாம் பார்த்துருப்பீங்க, அது வந்து கல்லால் செஞ்சது. இது வந்து எல்லாமே நேச்சுரலான மேலே இருக்க அந்த சின்ன சின்ன டைமண்ட் ஃபுல் ஒரிஜினல் டைல்ஸ். ஒரு சோஃபாவே ஒரு பெட்டாக மாற்றி சறுக்கு மரம் ஏற மாதிரி ஒரு உங்களுக்கு ராக் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். மேலே யூஸ் பண்ண அந்த ஃபேப்ரிக் பாருங்க ரொட்டேட்டபிள்ல வந்துடும். இந்த பூ டிசைன் கதவுனுடைய கட் வரவங்க எல்லாருமே கேட்பாங்க இந்த மாதிரி டைம் டேபிள் எங்க. நம்ம அந்த காலத்து வீட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செங்கல் வச்சு ஹார்ட்டே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாசிக் பண்ணுடைய குடோனு தான் வந்திருக்கோம். இவ்வளோ பெரிய வேர் ஹவுஸ் பாருங்கள். நீங்கள் சென்னையில் வந்து சீசம் உட் பண்ணுற மோனோபோலியே இந்த அளவுக்கு ஸ்டாக் வச்சு யாருமே பண்ணது கிடையாது. ஸோ நம்ம மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் இன்னும் 2 குடோனுமே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட குவான்டிட்டின்னு எதுனா ஒரு 1 லட்சம் குவான்டிட்டி கிட்ட அந்த அளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து உள்ளே இருக்கும். மாடல்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 300 500 வெரைட்டிஸ் கிட்ட வச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாடல்ஸ்லுமே அவ்வளோ ஸ்டாக்ஸ். அதாவது இப்போ ஒரு டைனிங் டேபிள்னு எடுத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்டாக். இந்த சைடுக்கு ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே டைனிங் டேபிள்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 500 டைனிங் டேபிள்ஸ் கிட்ட ரெடியாக இருக்கும். கட்டில்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கட்டிலுக்கு வந்து ரெடியா இருக்கும் ஸ்டாக். எனக்கு வந்து பர்த்டே கிஃப்ட் பண்ணணும், நான் ஆர்டர் பண்ண இடத்துல வரல, எனக்கு ஈவினிங் கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா தாராளமா நேரில் இருந்து பாருங்க. இல்லை கால் பண்ணி காலையில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் ஏன் கால் பண்ணி 1 ஹவர்ல உங்களுக்கு வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டாக்ஸ் பாருங்க, எவ்வளோ குவான்டிட்டி இருக்கு பாருங்க. 1 இல்லை 2 இல்லை அவ்வளோ வெரைட்டிஸ், அவ்வளோ குவான்டிட்டிஸ் வச்சிருக்கோம். இந்த அளவுக்கு ஸ்டாக் ஹெவியா யாருமே வச்சிருக்க மாட்டாங்க, ரெடிலி அவைலபிள் யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து வச்சுட்டு இருக்கோம். இந்த சைடு பார்க்குறது எல்லாமே வந்து சேர் பாக்ஸ். ஸோ இந்த பக்கம் பார்க்குறது எல்லாமே வார்ட்ரோப், மேலே இது எல்லாமே பெட் சைட் டேபிள்ஸ். அப்படியே வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே சுற்றி பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும். ஸோ இந்த சைடு எல்லாமே ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கு மேலே இவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சிருக்கோம் பாருங்க. ஸோ அப்படியே எப்படி பாருங்க, அப்படியே எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் வந்து குவிச்சு வச்சிருப்போம். நான் ஏன் குடோனு கூட்டு வந்து காமிக்கிறேன்னா, ஸோ நாங்கள் வந்து ரீட்டைல் வியாபாரம் பண்ணல. ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம் மைண்டில் வச்சிங்க. நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி ஹோல்சேல் ரேட்ல வந்து எல்லாருமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு கடையில் போய் ஒரு கட்டில் எடுத்தீங்கன்னா என்ன ரேட் இருக்குமோ அதே கட்டில் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுலேருந்து வரும்போது என்ன ரேட்ல இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ நாங்கள் தான் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து உங்களுக்கு டேரெக்டாக என்னுடைய குடோனே கூட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஸ்டாக்ஸுமே பல்ஜா வச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா காட்டு. ஸோ காட்டு எவ்வளோ மாடல்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்பேஸ் சேவிங்கான அண்ட் ஆன்டிக் அண்ட் யூனிக்காக இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நியூ மாடல்ஸ் வந்திருக்கு. 1 இல்லை 2 இல்லை ஏகப்பட்ட மாடல்ஸ் நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது. ஸோ எல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். 1 by 1 பார்க்கலாம். ஸ்பேஸ் சேவிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாசிக் ஃபர்னில் 1 இல்லை 2 இல்லை வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சரும் நீங்கள் ஸ்பேஸ் சேவிங்காக யூஸ் பண்ணலாம். இடத்த எந்த அளவுக்கு மிச்சம் மொத்தம்னு யோசிக்கணும், நம்ம கிளாசிக் ஃபர்ன் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் சேவிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீப்பா கான்செப்ட் தான். ஸோ இது வந்து டீப்பாவாக இருக்கும். ஆனால் இதை வந்து ஒரு டைனிங் டேபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 ஸ்டூல் வந்து உள்ள இன்செட் ஆகிடும். ஸோ ஒரு மினி டீப்பா கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை உட்காந்துட்டு ஒரு டைனிங் டேபிள் பர்பஸ், இல்லை வீட்டில் கெஸ்ட்லாம் வராங்க நம்ம ஒரு சோஃபா முன்னாடி ஒரு டீப்பா போட்டு 2 சேராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கார்டன் செட்டப்பில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கார்டனில் வந்து செஸ் விளையாடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹாபியாகவே இருக்கும். அதை யூஸ் பண்ண அதுக்காக நீங்கள் மல்டிபிள் கான்செப்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெரிய சைஸ். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் இருக்கும். இதுவும் டைனிங் டேபிள்னு கேட்காதீங்க. ஸோ இது வந்து ஒரு நார்மல் செட் ஆஃப் ஸ்டூல் கான்செப்ட்ல வந்துடும். ஸோ இது வந்து ஒரு 3 செட் ஆஃப் கான்செப்ட்ல வந்துடும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 3 ஸ்டெப்ஸாக வந்துடும் உங்களுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிடாக இருக்கும். டாப் டு பாட்டம் இருந்து எல்லாமே உட்டனில் தாங்க இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சீசம் வுட், அதாவது ப்ராப்பராக சீசனிங் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு சாலிடாக இருக்கும். இது எல்லாமே நேச்சுரலான கிரைன்ஸு. ஸோ அடுத்து இது வந்து ஒரு சாலிடான ஸ்டூல் தான். இது வந்து அடுத்து பிளைனான ஒரு ஸ்டூல் செட் பார்க்கலாம். ஸோ எல்லாமே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸுக்கு ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரு குழந்தைங்களுடைய ஸ்டடி டேபிள் கான்செப்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களாம் நீங்கள் ஸ்டடி டேபிள் தேடி போய் வாங்கணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பாக்டாக சின்னதாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சேரு ஒரு டேபிள் உங்களுக்கு பக்கத்தில் உட்காரவங்க ஒரு விசிட்டர் சேர் மாதிரி இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லைனாக்கா நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸ் மேலே ஏற மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை ஃப்ளவர் பாட்ஸ் இந்த மாதிரி யூனிக்காக ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ளவர் பாட்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுமே வச்சுக்கலாம். எந்த விதத்தில் வேணாலுமே நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யூனிக்காக இருக்கும் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிடாக இருக்கும். ஸோ இதனுடைய காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 5000 வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புக் செல்ஃப் தான் பார்க்குறோம். புக் செல்ஃபில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மாடல் கிட்ட அவைலபிள். 1 இல்லை 2 இல்லை 20 மாடல்
என் பின்னாடி இருக்க ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாடல்ஸ் இருப்பாங்க. இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் ஒரு எல் ஷேப்பில் ஃபுல்லாகவே புக் செல்ஃப் தான் அவைலபிள். ஸோ இதில் வந்து ஒரு கிச்சன் கேபினெட்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை புக் செல்ஃபாக யூஸ் பண்ணலாம், மல்டிபிள் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம், கிராக்கரி செட்டப் இல்லை ஒரு பூஜா யூனிட் கான்செப்ட்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த புக் செல்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிக்ஸாக் டைப்பில் இருக்கும், ஒரு இசட் டைப்பில் ஒரு இன்டீரியர்ஸ் பர்பஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 6x3 சைஸில் பெருசாக இருக்கும். இது ஒரு மினி டிவி யூனிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு புக் செல்ஃப் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஒரு 32 இன்ச் டிவி இருந்துச்சுனாக்கா இதில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லையா ஒரு புக் செல்ஃப் இல்லை ஒரு ஷோ கேஸ் கான்செப்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுமே யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் தான். அண்ட் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு புக் செல்ஃப் கான்செப்ட்ல வந்துடும். அண்ட் ஸ்டடி டேபிளாகவும் யூஸ் பண்ணலாம், ஒரு புக் செல்ஃபாக யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணலாம். இதில் வந்து டிவைடர் கான்செப்ட்ல வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா 2 மாடல் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பேக் சைடு க்ளோஸ்டு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங் டைப்ல வந்துடும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்குன்ட்டு. இது வந்து ஓப்பனில் வந்துடும், இது க்ளோஸில் வந்துடும். ஸோ யாருக்கு எந்த விதத்தில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு காம்பாக்டாக இருக்கும். இதை உட்காந்து படிச்சுட்டு இல்லை எழுதுறது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு மல்டி கான்செப்ட் ஒரு பெட் பக்கத்திலே போட்டு நீங்கள் பெட்ரூம்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டடி ஓரியன்டா கட்டிலே உட்காந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு சேர் போட்டு யூஸ் பண்ணலாம். முடிச்சுட்டு ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஃபோல்ட் ஆன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இசட் டைப், அதாவது ஜிக்ஸாக் டைப்பில் இருக்கும். எல் டைப்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னு. இது வந்து காம்பேக்டாக உங்களுக்கு 2 அடி வந்துடும், 6x2 சைஸில் வந்துடும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 6x3 ஒரு ஸ்லேடிங் டைப். எப்படி சொல்லுதுன்னா இப்போ சறுக்கு மரம் ஏறுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். சறுக்கு மரம் ஏற மாதிரி ஒரு சாய்வான ஒரு இதுதான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். பேக் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா உட்டனில் வந்துடும். ஒரு சில இடத்துல உட் வரும், ஒரு சில இடத்துல ஓப்பன் வரும். ஸோ இன்டீரியர்ஸ்க்காக டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸ் டோர் வச்ச மாதிரி. இது வந்து ஒரு ஷோகேஸ் கான்செப்ட். இது புக் செல்ஃப் இல்லை மல்டிபிள் பர்பஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மாடலு அதிலே கார்னரில் ஒரு செல்ஃப் வச்சு யூஸ் பண்ண மாதிரி கார்னர் செல்ஃப் இருக்கு. ரவுண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரவுண்டு பாருங்க. ஸோ ஒரு கடிகாரமே ஒரு பெரிய ஜெயண்டிக்கான ஒரு கடிகாரத்தை மாட்டிச்சுமா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய சைஸில் ஒரு ஷோகேஸ் கான்செப்ட்ல இருக்கு. இல்லை உங்களுக்கு கார்னரில் வைக்கக்கூடிய ஒரு புக் செல்ஃபாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு உங்களுக்கு புக் செல்ஃப் கான்செப்ட்ல தான் வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ரிமூவபிள் டைப்பு. இதெல்லாம் ஒரு கிச்சன் கேபினெட் கான்செப்ட்ல சொல்லலாம், இல்லைனா டிவி யூனிட்டு எல்லாச்சும் சும்மா இருக்கும் அழகாக மெட்டு போர் அடிக்கும்போது வச்சு மெட்டு தட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபன்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு யூனிக்காகவும் இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக ஃபோல்ட் ஆன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன புக் செல்ஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாக்கா உங்களுக்கு கிச்சன் யூனிட் அந்த மாதிரி மல்டிபிள் கான்செப்ட்ல ஒரு ஸ்மால். நீங்கள் அந்த சைடு பெருசாக பார்த்தீங்க, இது வந்து ஒரு சின்ன யூனிட். ஸோ புக் செல்ஃபில் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8500 அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், ஒவ்வொன்றும் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு இன்டீரியர் எல்லாமே அழகுபடுத்துன்னு நினச்சினாக்கா இந்த மாதிரி ஒரு புக் செல்ஃப்லாம் வாங்கிச்சுன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பா கான்செப்ட். இது வந்து டீப்பா யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்டடி டேபிள் தான். ஸ்டடி டேபிள் போது டேபிள் எங்கடான்னு கேட்கலாம். ஸோ அப்படியே ஜஸ்ட் இருங்க, நார்மலாக நான் அப்படியே புல் அவுட் பண்ணாக்கா டேபிள் வந்துடும். நார்மலாக புல் அவுட் பண்ணும்போது ஒரு டேபிளாக வரும். இது ஒரு ஆஃபீஸ் டேபிள் பர்பஸ், இல்லை ஸ்டடி டேபிள், இல்லைனாக்கா ஒரு டைனிங் கான்செப்ட்ல கூட யூஸ் பண்ணலாம். 2 பேர் உட்காந்து குழந்தைங்களா உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைனிங் கான்செப்ட். இதில் வந்து ஒரு மினி ஸ்டோரேஜ் வந்துடும், பேப்பர் புக்ஸ் இல்லைனாக்கா பென்ஸ் வைக்கிற மாதிரி. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் வந்துடும். கீழே ஒரு ஸோ இதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்ளோரிங் ஸ்டோரேஜ் வந்துடும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் 2 சைடு 2 ட்ரா, இந்த சைடு 2 ட்ரா, ஓவராலாக 4 ட்ரா ஸ்டோரேஜும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட் பாய்ஸ் சின்னதாக தான், உள்ள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இடமே ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூனிக்காக இருக்கும். ஸோ நம்ம ஒரு டீப்பாவில் வந்து ஸ்டோரேஜ் டீப்பா பார்த்தோம். ஸோ அது வந்து பெரிய சைஸு, இது வந்து அதோட கொஞ்சம் சின்ன சைஸு. இதில் என்னன்னாக்கா இதுவுமே புல் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது உள்ள மட்டும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ் வந்து அதில் கீழே ட்ராஸ் எல்லாமே வரும். இதில் வந்து ட்ராஸ் எதுவும் வராது, இன்சைட் ஸ்டோரேஜ் மட்டும் தான். இது வந்து ஒரு சிங்கிள் மேன் பர்பஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு காம்பாக்டான ஒரு சின்ன சைஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் கிட்ஸில் உட்காந்தாங்கன்னா 2 பேர் வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இங்கே உட்காந்தா நான் இங்கே உட்காந்து சாப்பிட்றது, என் பக்கத்தில் இன்னொருத்தருமே உட்காந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 2 பேர் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். இதுவுமே உங்களுக்கு நார்மலாக அப்படியே புல் அவுட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் புல் அவுட் பண்ணிக்கலாம். ஈஸி டு ஹேண்டில் தான். நார்மலாக நீங்கள் அப்படியே லிஃப்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். அண்ட் நார்மலாக தள்ளினாலே போய்டும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் பொறுத்த வரைக்குமே ஈஸி டு ஹேண்டில். ஒரு கிட்ஸுக்கு நம்ம வீட்டு குழந்தைங்க கூட வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லா ஃபர்னிச்சருமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு நார்மல் இது ஒரு டீப்பாக இருக்கும். இந்த டீப்பாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள ஸ்டோரேஜ் பர்பஸில் வந்துடும். ஸோ எல்லாமே டைல்ஸ் பேட்டர்னில் ஸ்டோரேஜ் பர்பஸில் வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டீப்பாலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் டைப்பில் வந்துடும். உங்களுக்கு பாக்ஸ்லேயே ஸ்டோரேஜ் கான்செப்ட்டில் நீங்கள் பெட் சைட் யூஸ் பண்ணலாம். இல்லைனா பிளைன் டைப் இருக்குது, இல்லை டைல்ஸ்லேயே ஒரு அனதர் ஒன் மாடல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப்பாவில் வந்து ஒரு 3 ட்ரா வச்ச மாதிரி வந்துடும். உங்களுக்கு 3 ட்ரா ஸ்டோரேஜ் கான்செப்ட் வந்துடும். இது புல் பண்ணாக்கா எந்த அளவுக்கு ட்ரா இருக்கோ அந்த அளவுக்கு லென்த்தாக உள்ள வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்துடும். அண்ட் இதில் ஸ்டாப்பருமே இருக்கும். நீங்கள் ஓவரால் குழந்தைங்களா இருந்தாக்கா ஃபுல்லாக இழுத்து வெளியே விட்டுருவாங்கன்ற ஒரு பயம் வேண்டாம். நார்மலாக எவ்வளோ இழுத்தினாலும் வெளியே வராது, ஸ்டாப்பர் இருக்கும். நார்மலாக உள்ள தெரியலாம். இது வந்து ஒரு 3 ட்ரா கான்செப்ட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டீப்பால் இது ஒரு 6 மாடல் கிட்ட வந்து ஸ்டோரேஜ் கான்செப்ட், ஒரு மினி டைனிங் டேபிள் கான்செப்ட்டில் வந்துடும். உங்களுக்கு 5 மாடல் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்கொயரில் இருக்குது, ஸ்கொயர்லேயே வந்து சேர் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் இருக்குது. இல்லைனாக்கா ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப் ஆன்டிக்காக ஒரு கோவில் கதவுல இருக்க மாதிரி யூனிக்கான ஒரு பேட்டர்ன் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் டாப் போட்டது இருக்குது. இல்லைனாக்கா ஆத்தங்குடி டைல்ஸ் மாடல். இது எல்லாமே உள்ள இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் எதுவுமே ஸ்டிக்கர் கிடையாது, எல்லாமே டைல்ஸ் பேட்டர்ன். எனக்கு ஸ்கொயர்லாம் வேண்டாம், எனக்கு நார்மல் ரவுண்டில் வேணும்னீங்கன்னாக்கா ரவுண்ட் டைப் இருக்குது. ஸோ ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நார்மல் டீப்பா மாதிரி மட்டும் இல்லாமல் உள்ள வந்து 4 ஸ்டூலுமே வந்துடும். எடுத்து போட்டு எங்கேந்திரா எடுத்துன்னு கேட்கலாம், எல்லாமே கீழே தான் இருக்குது. ஸோ எல்லாமே இன்சைட் ஆஃப் ஸ்டூல்ஸ் தான். ஸ்டோரேஜ் பர்பஸ்லாம் நல்லாவே இருக்கும். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உட் அண்ட் டாப்.
இந்த ஃபினிஷிங் தாங்க இது சீசம் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினிஷிங் இந்த குவாலிட்டி உங்களுக்கு யாராலுமே கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு குவாலிட்டியும் ஃபினிஷிங் ஃபஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நேச்சுரல் கிரென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு அந்த இது எல்லாமே அந்த கணுனுடைய இதுதான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமே இருக்காது. கணு இருந்தாக்கா கணு அப்படியே தான் வரும். இது எதுவும் பெயிண்ட் பண்ணுறது வரையிறது எதுவுமே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு சாலிடாக இருக்கும். இல்லைனா ஸ்கொயரில் வேணாக்கா ஸ்கொயரில் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டூல் வந்துடும். உங்களுக்கு எடுத்து போட்டீங்கன்னா 4 ஸ்டூல் 4 பக்கமாக எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நார்மல் டீப்பா மாதிரி தான் இருக்கும். இது டீப்பாவும் யூஸ் பண்ணலாம். இல்லை நைட் லேம்பு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சோஃபா நடுவில் போட்டுட்டு ஒரு நைட் டின்னர் இல்லை கேண்டில் லைட் டின்னர் மாதிரி போட்டு யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பாக்டான ஒரு இதுவாக இருக்கும். இதில் இருக்கிற அந்த கிரைன்ஸுமே பாருங்கள். ஸோ இது எல்லாமே கண்டினியூட்டி எண்ட் ஆஃப் த யூஸ் வரைக்குமே அந்த கண்டினியூட்டி இருக்கும். அந்த பீசஸில் டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே அந்த நேச்சுரல் கிரைன்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிவார் பேட்டர்ன். உங்களுக்கு வந்து சைடில் வந்து வித் பேட்டர்ன் 4 சைடுமே வந்து அந்த டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த சைடு இருக்கும், அதேமாரி இந்த சைடு 14 இருக்கும். இல்லை ஆப்போசிட்டில் இந்த பக்கம் 14 இருக்கும். ஆனால் நல்லா சாலிடாக இருக்கும். உங்களுக்கு நல்ல வெயிட்டான ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே. இதில் ஏறி நின்னாலுமே தாராளமாக தாங்கும். ஒருத்தர்லேருந்து 2 பேர் 3 பேர் வரைக்கும் தாராளமாக எகிரி குதிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டியான ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபினிஷிங்கும் சரி குவாலிட்டியும் சரி நம்ம கிளாசிக் பண்ண அடிச்சுக்கிற மாதிரி வேறு எங்கேயுமே கொடுக்க முடியாது. அதில் வந்து ஸ்ட்ராங்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியான ஃபர்னிச்சர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராக்கிங் சேர். வீட்டில் யங்ஸ்டர்ஸ்லேருந்து வயசானவங்க எல்லாருமே பிடிச்ச ஒரு சேர் தான். நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு உட்காந்து எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நின்றுட்டு இருந்தேன் எனக்கு உட்காந்துமே ஜம்மு தூங்கணும்னு தான் தோணுது. ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் கொடுங்க. நம்ம எவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே உட்காந்துமே ஒரு ரிலாக்ஸாக நம்ம ரெஸ்ட் எடுக்கணுன்ற ஒரு தாட் தான் வரும். இதில் எந்த ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல். ஒன்ஸ் ஆட்டிட்டீங்கன்னாக்கா என்னடா இது அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள். அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு கேபினெட் மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு பார்க்குறது எப்படி ஒரு வார்ட்ரோபாக தெரியலாம், இல்லை கப்போர்டு மாதிரி தெரியலாம். ஆனால் இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காகவே நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு கேபினெட்டோ இல்லை வார்ட்ரோபோ கிடையாது. இது வந்து ஒரு மினி பார் கேபினெட். கேபினெட்டுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஓப்பன் பண்ணும்போது எந்த அளவுக்கு உள்ள ஆண்டிக்காக இருக்குன்ட்டு. ஃபுல்லாக உள்ள ஸ்டோரேஜ் பர்பஸில் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹேங்கிங் கிளாஸ் ரொட்டேட்டபிளில் வந்துடும். உங்களுக்கு நல்லா ரவுண்ட் வச்சுட்டே இருக்கும். சுற்றி விட்டீங்கன்னாக்கா அது பாட்டும் சுற்றிட்டு கிடக்கும். எல்லாமே பாட்டில்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ட்ரா கான்செப்ட்டில் வந்துடும். அண்ட் இதுலேயுமே வருங்க இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். இல்லை இதெல்லாம் லேடிஸ் பர்பஸில் லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் கிச்சன் யூனிட்டாக யூஸ் பண்ணால் அந்த ஒரு பர்பஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் யூஸ் பண்ணுறதுக்கு ஆயில் பாட்டில்ஸு நம்ம இந்த சின்ன சின்ன பாட்டில்ஸில் எல்லாமே இந்த கடுகு சீரகம் அதில் கூட அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு இந்த சைட்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 சேருமே இருக்கும். ஸோ இந்த சேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இது சேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு சமைப்பாங்க லேடிஸ்லாம். ஸோ அவங்களுக்காகவே இந்த சேரும் சரி ஸ்டூலும் சரி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உட்காந்துட்டு பார் கேபினெட் பர்பஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கான்செப்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே மெத்தடில் இல்லாமல் அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து உட்காந்துட்டு நார்மலாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக சேர் கான்செப்ட்ல கொஞ்சம் பேக் சப்போர்ட் இருக்கும். ஸ்டூல் என்னும்போது பேக் சப்போர்ட் இல்லாமல் நார்மல் ஸ்டூல் கான்செப்ட்ல இருக்கும். ஸோ ஸ்டூல் என்னும்போது இப்போ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் மேலே ஸ்லாப்ல வச்சிருக்காங்கனாக்கா ஏணி எடுத்து போட்டு தான் எடுப்பாங்க. ஸோ இதில் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த அளவுக்கு சாலிடாக வந்து உங்களுக்கு 4 சைடுமே சப்போர்ட்டோட கொடுத்துரும். இது ஒரு ஏணி கான்செப்ட்லையும் யூஸ் பண்ணலாம். ஏணி மாதிரி நீங்கள் ஏறி மேலே எதனா ஒரு பல்ப் கைட்டு இருந்தால் சரி, ஒரு ஸ்லாப் மேலேருந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும்னாலும் சரி, இல்லை ஏறி எதனா ஒரு எலக்ட்ரிஷியன் ஒர்க்லேருந்து மல்டிபிள் கான்செப்ட் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இறங்குறதுமே பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக ஒரு ஸ்டெப் கான்செப்ட் உங்களுக்கு ஏணி மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி பர்பஸில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூஜா யூனிட் தான் பார்க்க போகிறோம். பூஜா யூனிட் பற்றி பாருங்க என்ன விட ஹைட்டாக இருக்கும். 6 அடிக்கு 3 அடி வந்துடும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிட் சீசம் டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உட்டன் தான் இருக்கும். இந்த கலசத்தில் இருந்து கால் முதல் கொண்டு அந்த அளவுக்கு ஆன்டிக்காக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா மேலே தெரியும் சின்ன சின்ன கட்டிங்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு பண்ணிக்காங்க பாருங்க. அந்த சின்ன கோம்பு கூட எந்த ஒரு சின்ன டிஃபெக்ட் கூட இல்லாமல் ஃபுல் ஃபுல் ப்ராப்பர் ஃபினிஷிங்கில் இருக்கும். அண்ட் இதிலே இந்த கடசல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த பில்லர்லாம் பார்த்தீங்கன்னா கடசல் பேட்டர்னில் வந்துடும். அண்ட் இதிலே வந்து கில்லி டைப்பில் ரொட்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 ஸ்டோரேஜ் மாதிரி ட்ராயர் வந்துடும். அண்ட் உள்ளேயுமே ஒரு பெரிய ஸ்டோரேஜ் கான்செப்ட்டில் வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டன்லேயே வந்துடும். உங்களுக்கு உட்டன் டோரோட வந்துடும். உங்களுக்கு இதில் எதுவுமே MDF கம்ப்ரஸர் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிட் உட்டன்லேயே வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆன்டிக்கான ஒரு பூஜா யூனிட்லாம் எங்கேயுமே கிடையாது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேலஸில் இருக்க மாதிரி இருக்கக்கூடியது தான். ஸோ உங்கள் வீட்டையும் பேலஸாகவே மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பூஜா யூனிட்லாம் வச்சுன்னா இது வந்து 6 அடி. இது 6 அடி மட்டும் இல்லாமல் 3 அடியில் இன்னும் 2 மாடல் இருக்குது. 3 அடியில் ஓப்பன் டைப் இருக்கு. இது வந்து ஓப்பன் டைப் வந்துடும். அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டைப்ல வந்துடும். ஸோ உங்களுக்கு ஓப்பனாக பிளைனாக சின்னதாக என் வீட்டு ரொம்ப பெருசெல்லாம் இடம் இல்லை, சின்னதாக இருக்குது. சின்னதாக எனக்கு காம்பாக்டாக சொல்லுங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு காம்பாக்டான ஒன்று வச்சுங்க. இது வந்து ஒரு ஸ்மால் ஒரு ட்ராயர் மாதிரி வந்துடும். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குங்குமம் கற்பூரம் விபூதி ஸோ அதெல்லாமே போட்டுக்கிறதுக்காக ஒரு ட்ராயர் கான்செப்ட் தான் வரும். இதில் ஒரு சின்ன ஒரு ஸ்டாச்சு வச்சுனாக்கா ஆன்டிக்காக இருக்கும். அந்த சைடில் வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா CNC கட்டிங். இதுலேயுமே அந்த கில்லி டைப் வந்து கொடுத்துருப்பாங்க ரொட்டேட் பண்ணி விடுறதுக்கு விட்டு விளையாடிட்டு இருக்கிறதுக்கு. இது வந்து ஓப்பன் டைப். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டைப். இதில் தான் அதிக வேலைப்பாடு பார்த்தீங்கன்னா தெரியும். மேலேருந்து கீழே வரைக்கும் எந்த அளவுக்கு அந்த வேலைப்பாடுகள் இருக்குது பாருங்கள். அந்த சின்ன சின்ன ஒர்க்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இந்த பூ டிசைன்லேருந்து இந்த கதவுனுடைய கட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். இதுவுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டாச்சு வச்சு பூஜை பண்ணும்போது யூனிக்காக இருக்கும். அந்த கலசம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கலசம் இருக்குது பாருங்கள். ஒரு நார்மல் நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கலசத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கோயில் கலசம் தான் இது. ஸோ உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கலசத்தோட ஒரு பூஜா யூனிட்மே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பூஜா யூனிட் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 12,000 அவைலபிளாக இருக்குது. ஃபுல் சாலிட் வுட் பூஜா யூனிட். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பா கான்செப்ட். இது வந்து ஒரு டீப்பாவை யூஸ் பண்ணலாம், ஒரு மினி டிவி யூனிட்டாகவே யூஸ் பண்ணிடலாம். ஒரு 32 இன்ச்சுக்கு டிவி யூனிட் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு டீப்பா, இல்லை ஒரு நைட் லேம்பு, இல்லைனாக்கா ஒரு சோஃபா சென்டர் டேபிள். நான் சொன்னாக்க மல்டிபிள் கான்செப்ட் சொல்லிட்டே போகலாம். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் கான்செப்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டடி டேபிள் தான் பார்க்க போகிறோம். ஸ்டடி டேபிளில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 20 மாடலுக்கு அவைலபிள் இருக்குது. 1 இல்லை 2 இல்லை 20 மாடல்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்டடி டேபிள் தான். அண்ட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னாலும் ஆப்போசிட் லைன் ஃபுல்லாகவே ஸ்டடி டேபிள் தான். ஸ்டடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஆஃபீஸ் டேபிள், ஒரு எம்டி டேபிள். ஆஃபீஸ் டேபிள் வந்து ஒரு ராயல் லுக்கில் கொடுக்கணும்னாக்கா அதுக்கான ஒரு கான்செப்ட்லையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டன்லேயே வந்து எம்டி டேபிள் கான்செப்ட்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் டைமண்ட் பேட்டர்னில் இவ்வளோ பெரிய டேபிளாக நீங்கள் எம்டி டேபிள் தான் பார்த்துப்பீங்க. ஆனால் வுட்டனில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் சாலிட் சீசம் வுட், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சீசம் வுட் மட்டும் தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இதில் ஸ்டடி டேபிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 6500 இருக்குது. ஸோ மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா பிளைன் மாடல்ஸ் இருக்குது. ஸோ இந்தமாரி உங்களுக்கு பிளைனாக ஒன்றா வச்ச மாதிரி ஒன்றா தான் அவைலபிளாக இருக்குது. இல்லைனாக்கா நார்மல் உங்களுக்கு பிளைனான ஒரு பேக் சைட் சப்போர்ட்டோட, பேக் சப்போர்ட் புக்ஸ்லாம் வச்சாக்கா பேக் சைடு விழுந்துரும், மிடில் வைக்கிறேனாக்கா அவங்களுக்காகவே ஒரு பேக் சப்போர்ட்டோட ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டடி டேபிள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ரா கான்செப்ட்டில் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ட்ரா. ஸோ சொன்னாக்க சொல்லிட்டே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் லெஸ் ட்ராயர். ஸோ ட்ராயர் இருக்க மாதிரி தெரியாது, ஜஸ்ட் கீழே இருந்து புல் அவுட் பண்ணினாக்கா ட்ராயர் வரும். ஸோ அந்த மாதிரி யூனிக்காக இருக்கும். ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்சோல் டேபிள் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு நார்மல் சின்ன ஸ்டடி டேபிள் யூஸ் பண்ணலாம். அப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி டேபிள் தான். ஆனால் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு செஸ்ட் ஆஃப் ட்ரா கான்செப்ட்டில் இருக்கும். எவ்வளோ குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, உட்காந்து எனக்கு ஒரு காம்பாக்டாக இருக்கும். இந்தமாரி காம்பாக்டான ஒரு ஸ்டடி டேபிள் நீங்கள் எங்கேயுமே கண்டிப்பாக சொல்கிறேன் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. இந்த வுட்டன் சீஷா மாடலில் எங்கேயுமே 100% அடிச்சு சொல்ல நீங்கள் பார்த்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் சேவிங்கான ஸ்டடி டேபிள் தான் இது. வந்து ஒரு டேபிள் வித் சேரோட வரக்கூடிய ஒரு இது வந்து ஒரு டேபிள் வித் சேரோட காம்பாக்டாக வரக்கூடிய ஒரு இது ஸ்டடி டேபிள் தான். பார்க்கறதுக்கு ஒரு செஸ்ட் ஆஃப் ட்ரா கான்செப்ட், இல்லை ஒரு வார்ட்ரோப், இல்லை ஒரு டீப்பா கான்செப்ட்டில் இருக்கும். சைடில் அப்படியே ஓப்பன் பண்ணிங்கனாக்கா டேபிள் வந்துடும். ஓப்பன் பண்ணவே டேபிள் வந்துடும். அண்ட் டேபிள் வரும்னா சேர் எங்கேருந்து வரும்னு கேட்கலாம். சேர் நீங்கள் அப்படியே புல் அவுட் பண்ணினாக்கா ஒரு சேருமே உங்களுக்கு வந்துடும். ஒரு காம்பாக்டாக டேபிள் ப்ளஸ் சேரோட வந்துடும். அண்ட் உங்களுக்கு 2 ட்ராயரு, ஒரு கபோர்ட் கான்செப்ட் வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரேஜ் பர்பஸ்மே உங்களுக்கு நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது. உங்கள் லேப்டாப்லேருந்து திங்ஸ்லேருந்து பேக் வரைக்குமே உங்களுக்கு வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்குமே ஸ்டோரேஜ் உட்காந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு உட்காந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுக்கு, இல்லைனாக்கா ஸ்டடி ஓரியன்டு, இல்லைனாக்கா சாப்பிட்றதுக்கு அந்தமாதிரி மல்டிபிள் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டைனிங் டேபிள் பர்பஸ்மே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அண்டு சேர் எடுத்து உள்ள அப்படியே நார்மலாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டேபிளுமே ஜஸ்ட்டு புல் பண்ணோம்னா க்ளோஸ் ஆகிடும். ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ இது வந்து காம்பாக்டான ஒரு ஸ்டடி டேபிள். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் டேபிள் பர்பஸில் வரும். ஆஃபீஸ் டேபிளில் ஒரு 5 அடி டேபிள். உங்கள் ஸ்டடி டேபிள் ஒரு சிஸ்டமாக சூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ஆஃபீஸ் டேபிள், இல்லை எம்டி டேபிள் கான்செப்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஸ்டடி டேபிள் உங்களுக்கு 2 ட்ராயர் கான்செப்ட்டில் வந்துடும். ஒரு சிங்கிள் சைடில் வந்து 2 ட்ராயர் கான்செப்ட் வந்துடும். இது ஒரு மாடல் ஸ்டடி டேபிள். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டடி டேபிள் அண்ட் ஆஃபீஸ் டேபிள் பர்பஸில் ஒரு 4 ஃபீட்டில் வந்துடும். உங்களுக்கு கல்லா பெட்டி தெரியுங்களா, கல்லா பெட்டியுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த காலத்தில் கல்லா பெட்டி இருந்தது, இப்போலாம் யாருக்கு கல்லா பெட்டி வச்சு எல்லாம் ஜிபே தான் யூஸ் பண்ணுறாங்க. கல்லா பெட்டிக்கு வேலையெல்லாம் போயிடும். ஆனால் அதையே நம்ம மறுபடியும் புதுப்பிச்சு கொண்டு வரலாம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு ஜிபேலாம் வச்சுட்டு இருக்க முடியாது. இன்றைக்கா இருந்தாலும் அதெல்லாம் ஹோல்ட் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி கல்லா பெட்டிலாம் வச்சு இன்றைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு ஆன்டிக்காக அந்த ஓல்டு ஃபேஷன் வந்து மறுபடியும் புதுசாக கொண்டு வந்துருக்கோம். அதுதான் நம்மளுடைய கிளாசிக்கனுடைய யூனிக்னஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். என்டர்டைன்மெண்ட்னா என்னடா உனக்கு ஃபர்னிச்சர் போய் உனக்கு என்னடா என்டர்டைன் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு டிவி வாங்கி வைப்பீங்க. ஸோ அதை வந்து அழகுபடுத்துறதுக்காக ஒரு டிவி யூனிட் ஒன்று வேணும் இல்லைங்களா. உங்கள் வீட்டை வந்து எப்படி நார்மலாக ஒரு டிவி மட்டும் வாலில் ஹேங் பண்ணி வச்சுன்னா கீழே எம்டியாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு பார்க்கறதுக்கு லுக் இருக்காது. இந்த மாதிரி ஒரு டிவி யூனிட்ஸ்லாம் நீங்கள் வச்சிங்கனாக்கா பார்க்கறதுக்கு யூனிக்காக இருக்கும். அண்ட் வுட்டனில் உங்கள் பேக்ரவுண்டில் வைக்கும்போது உங்கள் வாலுக்கு இந்த டிவி யூனிட் வைக்கும்போது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதிலே பிளைன் டைப்ஸ் இருக்குது. ஸோ டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 மாடல் இருக்குது. 1 15 மாடல் இருக்குது. பிளைனில் இருக்குது. பிளைன்லேயே அனதர் ஒன் பேட்டர்ன் சைடில் ஸ்டோரேஜ் வச்சுமே ஸ்மால் சைஸில் இருக்குது. இல்லை ப்ராஸ் வச்ச மாடல் வேணும்னா ப்ராஸ் வச்ச மாடல் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, விண்டோ பேட்டர்ன் நம்மளாம் அந்த காலத்தில் வச்சுருக்கோங்களா வீட்டில் ஜன்னல் பேட்டர்ன். ஸோ அந்த மாதிரி விண்டோ பேட்டர்னில் ஒரு டிவி யூனிட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டைல்ஸு. ஸோ இதில் நம்ம கொடுக்கக்கூடிய யூனிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒரு தீம் பேட்டர்ன் வந்து நம்ம அவைலபிள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தீம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 5 மாடல் வந்து அவைலபிளாக இருக்கும். டைல்ஸு, நிவார் பேட்டர்ன் அண்ட் பிளைனு, டைமண்டு. ஸோ இந்த 5 மாடலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து இப்போ ஒரு டிவி யூனிட் எடுத்தீங்கனாலும் சரி, இல்லை டைனிங் டேபிள், இல்லை பெட் சைட் டேபிள், இல்லை காட்டு, வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், டீப்பா, ஏன் ஷூராக முதல் கொண்டு சேம் இதே பேட்டர்னில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி தீம் பேட்டர்லாம் உங்களுக்கு யாராலுமே கொடுக்க முடியாது சீஷா மாடலில். ஸோ நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா MDF கம்ப்ரஸர்லேயே 8000 9000 வந்துடும் டிவி யூனிட். ஆனால் நம்ம ஃபுல் சாலிட் சீஷா மூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 11500 நம்ம வந்து சாலிட் சீஷா மூட்டில் வந்து டிவி யூனிட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ மாடல்ஸ் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. உங்களுக்கு 1 அடியில் வேணாலும் இருக்குது, இல்லை 3 அடியில் வேணாலும் 3 அடியில் வந்து ஒரு ஷோகேஸ் கான்செப்ட்டில் வேணாலும் ஷோகேஸில் இருக்குது, இல்லை யூனிக்காக ஒரு பிராஸ் வச்ச பேட்டர்ன்ஸ் இருக்குது, இல்லைனாக்கா டைல்ஸ் வச்ச மாடல். அதே டைல்ஸ் வச்ச மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து நிறையவே கிடைக்கும். 3 ட்ராயர் வந்துடும், 3 கபோர்ட் கான்செப்ட்ல வந்துடும். எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் வரும். ஒரு டிவி யூனிட்ல கீழே வச்சு யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கான்செப்ட் தான். இல்லைனாக்கா நீங்கள் ஒரு கிச்சன் யூனிட்டாகவே யூஸ் பண்ணலாம்.
கிச்சனில் க்ராக்கரி செட்ஸ் அந்த கான்செப்ட்லுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டைல்ஸ் பேட்டர்ன், பிளைன் பேட்டர்ன். அண்ட் இது வந்து க்ராக்கரி யூனிட்டில் ஒரு 2 டோர் வச்ச மாதிரி க்ராக்கரி யூனிட் வந்துடும். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து இன்டீரியர்ஸ் பண்ணாமல் வீடு வந்து பிளைனாக தான் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இன்டீரியர்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன்லும் சரி இதுவாக இருந்தாலுமே எல்லாத்தையுமே இன்டீரியர்ஸ் இருக்காங்க வச்சு பண்ணலாம்னு யோசிப்பாங்க. ஸோ இன்டீரியர்ஸ்க்கே டஃப் கொடுக்குற மாதிரி தான் நம்ம பண்ணுற பொருள் எல்லாமே இருக்கும். ஸோ அப்படியே எடுத்து போய்ட்டு அவங்க அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ராக்கரி யூனிட். க்ராக்கரி யூனிட்ல வந்து 2 டோர் வச்சு 3 அடியில் வந்து 2 டோர் வச்ச மாதிரி மாடல் 6க்கு 3 சைஸ்ல வந்துடும். நார்மலாக அது வருங்க ஒரு வித் ரிமூவல் பேட்டர்னோட வந்துடும். இப்போ இது க்ராக்கரி யூனிட் போது ஒரு 2 லிட்டர் கண்டெய்னர்ஸ்லாம் உள்ள வைக்கிறீங்க போது ஸ்டோரேஜ் பத்தாது நீங்கள் யோசித்தால உங்களுக்கு மேலே வரைக்குமே டாப் வரைக்குமே அது வருங்க. என் கை நேரம் விட்டுனாவே என்னோட ஒரு முழு அளவு உள்ள இருக்குது. ஸோ அந்த அளவு ஸ்டோரேஜுமே உங்களுக்கு இருக்கும். இது வந்து ஈஸியாக உள்ள வச்சுக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் காய்கறி வெட்டத்துக்குலாம் பிளேட் வாங்கணும்னு யோசிக்காதீங்க. உட்டன் கட்டர் நம்மகிட்டே இருக்குது. எப்பயுமே எடுத்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ள வச்சுக்கலாம். இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். தண்ணி பட்டா என்ன ஆகுமான்னு கேட்பீங்க. தண்ணிலாம் பட்டா தண்ணியிலே போட்டு ஊற வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகுது. எல்லாமே மரம் தான். ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிடாக இருக்கும். 3 அடி பேட்டர்ன் பார்த்தீங்க. அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ராக்கரி யூனிட் செட்டில் வந்து ஒரு சைட் டேபிள் கான்செப்ட் கிச்சனில் வந்து கீழே ஒரு சைட் டேபிள் கான்செப்ட்டில் வச்சுக்கலாம். இல்லைனா டிவி யூனிட்டுக்கு சைட் டேபிள் கான்செப்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு புக் செல்ஃப் இல்லைனாக்கா உங்கள் கிச்சன் யூனிட்டில் இந்த பாத்திரம்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு செல்ஃப் இருக்காது. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து செல்ஃப் யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்காகவே நம்ம புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த கிச்சன் செல்ஃப் கான்செப்ட்ல வந்து யூஸ் பண்ணிட்டு திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். எத்தனை ஃப்ளோர் பாருங்க 1 2 3 4 5 மேலே ஒரு டாப் ஒரு ஃப்ளோர். இந்த பீடிங் எல்லாமே பாருங்க எந்த அளவுக்கு பீடிங் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. எல்லாமே அந்த ஒரு சின்ன பிசுறு கூட தட்டாமல் அந்த அளவுக்கு யூனிக்காக நீ என்னதான் கை தேய்ச்சினாலும் உங்கள் கையில் எந்த ஒரு பிசுறு எதுவுமே ஏறாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு வந்து அந்த அளவுக்கு மேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே ஹேண்ட் மேக்கிங் தான். சாலிடான ஹேண்ட் மேக்கிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போனாலுமே நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிற ஒரு பொருளை வந்து நமக்கு பாதுகாப்பாக பார்த்துக்கணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காகவே வந்து ஒரு யூனிட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ ரேக் தான். நம்ம எவ்வளோ தான் காஸ்ட்லி ஷூ வச்சனாலும் அதை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஷூ ரேக் நம்ம வீட்டில் இருக்கணும். நான் இப்போ இருக்கிற டாக்ஸ்லாம் நம்ம விட மாட்டாங்க. என்னதான் நம்ம புதுசாக வாங்கி வச்சனாலும் அவங்க பசிதான் இல்லை அவங்க விளையாடுறதுக்கு அந்த பொருள் தான் நல்லா இருக்கும். அதை எடுத்து பண்ணுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளைனாக ஓப்பன் டைப்பில் வந்து அவைலபிள் இருக்குது. ஓப்பன் டைப் இருக்குது. அண்ட் இதில் ஒரு ஸ்பேஸ் சேவிங் கான்செப்ட்டில் ஒரு ஷூ ரேக்ஸுமே இருக்குது. இது வந்து நார்மல் ஷூ ரேக் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஆனால் இதில் வந்து ஒரு ஸ்பேஸ் சேவிங் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சைடில் வந்து ஒரு சீட்டிங் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு. சைடில் சீட்டிங் டைப்பில் உட்காந்துட்டு போகிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உட்காந்துட்டு ஷூ எடுத்து போகிறதுக்கும் சரி இல்லை மேலே இருந்து சாக்ஸ் எடுத்து நீங்கள் போட்டுக்கிறதுக்கும் சரி அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த மாடல் வந்து ஸ்பேஸ் சேவிங். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிளைன் டைப்ஸ் எல்லாமே இருக்குது. பிளைனான ஒரு மாடல் இருக்குது. இதிலே டைமண்ட் பேட்டர்ன் இருக்குது. இல்லை டைல்ஸ் பேட்டர்னால டைல்ஸில் இருக்குது. இல்லை நீங்கள் மாடல் சொல்லப்போனால் ஷூராக்கு பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிட்டத்தட்ட 10 மாடல் வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்கும். என்ன மாடல் வேணாலும் வந்து சூஸ் பண்ணிட்டு போகலாம். இல்லை இதிலே கொஞ்சம் ஹைட்டாக வேணாலும் ஹைட்டாகவும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 15 to 20 செட்ஸ் வரைக்கும் உள்ள ஸ்டோரேஜ் தான். இதில் மேலே 2 ட்ராயருமே வந்துடும். அந்த திங்ஸ் எல்லாமே அந்த சாக்ஸு பாலிஷு ப்ரஷ் அந்த எல்லாமே நீங்கள் வந்து மேலே வச்சு தனியாக ஒரு யூனிட் இருக்கும். இல்லைனா இது ஒரு நார்மல் புக் செல்ஃப் கான்செப்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஒரு திண்ணை தான் பார்க்க போகிறோம். எல்லா வீட்லையும் அந்த காலத்தில் வீட்டில் திண்ணை கட்டி வச்சிருப்போம். இப்போ யார் வீட்லையும் திண்ணை கட்டுறதில்லை. அதுக்காகவே நம்ம ரெடிமேடாக ஒரு திண்ணை வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு திண்ணெல்லாம் நீங்கள் பார்த்துக்கவே முடியாது. இது ஒரு ஷூரே கான்செப்ட். திண்ணை கீழே வந்து செப்பெல்லாம் போடுறதுக்கு ஒரு செல்ஃப் விட்டுருப்பாங்க இல்லைங்களா. அதே பேட்டர்னில் திண்ணைக்கு கீழே வந்து ஒரு 2 செல்ஃபில் வந்து நம்ம ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். இல்லை இந்த எல்லாமே ஒன்றா வச்சாக்க மிக்ஸ் ஆகிடுன்றதுனால தனியாக தான் வேணாக்கா தனியாகவே ஒரு யூனிட் இருக்குது. ஸோ சிங்கிள் டோர் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு யூனிட் இருக்குது. தனியாக இதுலையுமே நீங்கள் வச்சுக்கலாம். இதுவுமே ஒரு ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு கான்செப்டான ஷூராக் தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பேஸ் சேவிங்கான கார்டு தான் பார்க்க போகிறோம். காட்டில் என்னடா ஸ்பேஸ் சேவிங் நீங்கள் கேட்கலாம். காட்லேயுமே நம்ம வந்து ஸ்பேஸ் சேவிங் கொடுத்துட்ருக்கோம். ஒரு சிங்கிள் காட்டை டபுள் காட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இடமே இருக்காது. ஒரு நார்மல் ஒரு 10க்கு 6 அந்த மாதிரி இடம் தான் இருக்கும். ஸோ அதுலேயுமே டபுள் காட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படிதான் தான் நீங்கள் கேட்கலாம். இது வந்து பார்த்து ஒரு சிங்கிள் காட் மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் திவான் கான்செப்ட்ல யூஸ் பண்ணலாம். அப்படியே ஜஸ்ட் கீழே வந்து புல் அவுட் பண்ணிங்கன்னா அனதர் ஒரு பெட்டு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு பெட்டோட வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியலாம். என்னடா லென்த்து 10மான்ட்டு. ஆனால் தாராளமாக நான் உட்காரலாம். உட்காந்தா மட்டும் போதுமாடா படுக்கிறதுக்கு தானடா கட்லி வேணும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நான் அப்படியே படுத்தனாலுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். மேலே ஒருத்தர் இப்போ வீட்டில் 2 பேர்லாம் இருக்கான் அப்படின்னாங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்போ ட்வின்ஸ்லாம் இருக்காங்க போது வீட்டில் கட்டில் போகிறதுக்கு இடம் இல்லைனாக்கா இந்த மாதிரி ஒரு கட்டில் வாங்கி கொடுத்துங்க. மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தர் 2 பேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நார்மலாக உள்ளே வந்து புல் அவுட் பண்ணிக்கலாம். மார்னிங் டைமில் நீங்கள் நார்மலாக ஒரு சிங்கிள் காட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சிங்கிள் காட் தர அடுத்து பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் காட்ஸ் எல்லாமே. ஸோ இது வந்து குயின் சைஸ் காட்டு. இந்த மாடல்லையும் பார்த்தீங்கன்னா கனிஷ்கா பேட்டர்ன். இப்போ கட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட சிங்கிள் காட்லாம் பார்த்தீங்கன்னா 14,000 அவைலபிளாக இருக்குது. அண்ட் குயின் சைஸ் காட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் சாலிட் உட்டனில் 16,000 நம்ம வந்து குயின் சைஸ் காட் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஒரு மாடல். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆடி பேட்டர்னில் வரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் டைல்ஸ். இது எல்லாமே ஒரிஜினல் டைல்ஸ் தான். டைல்ஸ் டைமண்ட் வச்சு பேட்டர்ன் வரும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நார்மல் பிளைன் பேட்டர்னில் வந்துடும். இப்போ கட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ அப்பார்ட்மெண்ட்டு லாட்ஜ் இல்லைனாக்கா
பெரிய பெரிய மால்லாம் கட்டுறவங்களுக்கு வந்து நிறைய கட்டில்ஸ் சாப்பிடும். ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு பட்ஜெட் வைஸ்ல வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஆஃபர் இந்த மாசத்துல கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது 16,000 20,000 ஒரு 5 மாடல் கட்டில் நீங்க எந்த மாடல் எடுத்தாலுமே அந்த பட்ஜெட்டுக்குள்ள நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 5 மாடல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் மாடலும் சரி, செகண்ட் தேர்ட் அனதர் ஒன் மாடலும் சரி. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எட்ஜ் பாக்ஸ் ஸ்டோரேஜ். வீட்டில் வயசானவங்களாம் தாத்தா பாட்டில் இருக்கும்போது நைட்ல வந்து டேப்லெட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே உள்ள வச்சுதான் வீட்டில் இருக்க குழந்தைங்க எங்கே வச்சினாலும் தேடி எடுப்பாங்க. ஆனால் இது உள்ள வச்சுட்டீங்கன்னாக்கா இருக்கிறதே தெரியாது. வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா நார்மல் க்ளோஸ் டைப் ஒரு பிளைனாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஓப்பன் பண்ணால் உள்ள வந்து ஒரு ஸ்டோரேஜுமே வந்துடும். மிடில்லையும் உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் அண்ட் எங்கேயுமே ஒரு ஸ்டோரேஜ். இந்த மாதிரி ஹெட் பாக்ஸ் ஸ்டோரேஜ் தான் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ நம்ம சீசம் உட்டனில் நம்ம கிளாசிஃபைல பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஹெட் பாக்ஸ் ஸ்டோரேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் பிளைன் டைப் வந்துடும். உங்களுக்கு மேலே வந்து சின்னதாக பிளைனாக வந்துடும். ஒரு மொபைல் ஸ்டோரேஜ், பவுச் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எதுவுமே ஸ்டோரேஜ்லாம் வேணாம், பிளைனாக வேணாலும் பிளைனாக நம்ம கொடுக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீம் பேட்டர்ன் இந்த சைடு எல்லாமே வந்து ஒரு தீம் பேட்டர்ன் கொடுத்துட்ருக்கோம். மேட்சிங்காக வார்ட்ரோபு, கட்டில், பெட் சைட் டேபிள், அதே பேட்டர்னில் உங்களுக்கு வேணா டைனிங் டேபிள், இதிலே டிவி யூனிட் இருக்கு, பூஜா யூனிட் இருக்கு, சோஃபா இருக்கு, டீப்பா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரே பேட்டர்னில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இந்த மாடல் கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குயின் சைஸே 19,000 பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாடல் கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே மார்க்கெட்டில் எங்கேயுமே உங்களுக்கு இந்த பிரைஸ் கண்டிப்பாக அடிச்சு சொல்கிறேன் 100% எங்கேயுமே உங்களுக்கு அந்த பிரைஸே கிடைக்காது. 19,000 நம்ம வந்து குயின் சைஸ் கட்டில் இந்த மாடல் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், வார்ட்ரோப், பெட் சைட் டேபிள், இதே பேட்டர்னில் உங்களுக்கு டைனிங் டேபிள் இருக்கு, ஷூராக் இருக்கு, டிவி யூனிட் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துப்பீங்க. அண்ட் டீபால் இருந்து எல்லாமே ஒரே தீம் பேட்டர்ல வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம கிட்ட யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க ஆன்டிக் அண்ட் யூனிக் பார்த்தீங்கன்னா தீம் பேட்டர்ன் பெட்ரூம் செட்டு நம்ம சொல்லுங்க. பெட்ரூம் செட்டில் 5 மாடல், 1 இல்லை 2 இல்லை 5 மாடல், இந்த மாதிரி ஒரு 5 மாடல் செட்டில் உங்களுக்கு எங்கேயுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க சீசம் மாடலில். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு காம்போவில் வச்சுட்ருக்கோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நிவார் பேட்டர்ன் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. காட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள். இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் பேக் சைடு வந்து ஸ்டோரேஜ் வந்துடும். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மிரர் பேக் சைடு ஸ்டோரேஜ் வந்துடும். இல்லை எனக்கு பேக் சைடு ஸ்டோரேஜ் தான் வேண்டாம், எனக்கு பாட்டம் ஸ்டோரேஜ் மட்டும் வேணாக்கா அந்த மாடல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய பேட்டர்னு அதில் மேலே வெறும் கிளாஸ் மட்டும் தான் வரும். கீழே வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் பர்பஸில் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டோரேஜ் வந்துடும். உங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து திங்ஸ் வந்து அதிகமாக வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே இது அதிகமாக ஸ்டோரேஜ் பண்ண மாதிரி இடம் இதில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு மாடல். அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா டைமண்ட் பேட்டர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் மாடல். டைமண்ட் மேட்சிங்காக கட்டில், வார்ட்ரோப், பெட் சைட் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கு மேட்சிங்கான டீப்பா எல்லாமே வந்துடும். அண்ட் எனக்கு டிசைன்லாம் வேணாம்ப்பா, எனக்கு பிளைனாக கொடுனாக்கா பிளைனாகவே நம்ம பண்ணிக்கலாம். பிளைனாக கட்டில், ட்ரெஸ்ஸிங் டேபிள், பிளைன் மாடல் வந்து 2 மாடல் இருக்குது. இந்த 2 மாடல் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேட்சிங்கான ஒரு பெட் சைட் டேபிள் இருக்குது. இல்லை இதுக்கு மேட்சிங்காக டைனிங் டேபிள், டீப்பா எல்லாமே வேணாலும் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து பாருங்க, உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ நீங்கள் பிடிச்சதா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு மாடல்ஸ் நம்ம வந்து வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸ் டேபிள், மைண்ட் ரிலாக்ஸ்க்காகவே ஒரு டேபிள் கொண்டு வந்திருக்கோம். அது நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. எப்பயுமே ஒரு பீஸாக இருக்கணும், ரொம்ப டென்ஷன் ப்ரெஷரோடு இல்லாமல் ஒரு பீஸ் மைண்டில் இருக்கிறதுக்காகவே நம்ம ஒரு டேபிள் செட் வந்து கொண்டு வந்துருக்கோம். ஸோ அது வந்து இந்த செட் தான். உங்களுக்கு பார்த்து கொச்சம் இருக்குமே இருக்கும். இது வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் சேர்ஸ் வந்து இதுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒரே பேட்டர்ன் இல்லாமல் நீங்கள் 3 டைப் ஆஃப் பேட்டர்னில் நீங்கள் சேர்ஸ் வச்சுக்கலாம். உட்காந்துமா மார்னிங் ஒரு ஈவினிங் ஒரு மைண்ட் ரிலாக்ஸில் ஒரு டீ வித் ஸ்நாக்ஸ், இல்லை காஃபி வித் பிஸ்கெட், ஒரு உங்களுக்கு பிடிச்சவங்க கூட, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கூட உட்காந்து ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறது மொபைலில் தான் இப்போலாம் நிறைய வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணும்போதே நம்ம இந்த ஒரு டேபிள் வந்து கொண்டு வந்திருக்கோம். உட்காந்துமே வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் வரும். ஸோ இதில் வந்து 3 மாடல் ஆஃப் சேர்ஸ் இருக்குது. உங்களுக்கு சீட்டிங் மட்டும் குஷன் வேணா சீட்டிங் குஷன் இருக்குது. இல்லை ஃபுல்லாகவே எனக்கு உட்டனில் தான் வேணும், டாப் டு பாட்டம் வேணாலும் டாப் டு பாட்டம் உட்டன்லுமே நம்ம சேர் கொடுக்குறோம். இல்லைனாக்கா எனக்கு 2மே குஷன்லேயே வேணும், சீட்டிங் குஷன், பேக் வேஸ்ட் குஷன். ஸோ உங்களுக்கு எந்த மாடல் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிட் உட்டனில் தான் வந்துடும். ஸோ டேபிளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக்காக இருக்கும். பார்க்கும்போது தெரியும். இந்த கீழே லெக்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக கடைசல் காலில் வந்துடும். ஸோ யூனிக்கான பேட்டர்ன்ஸில் தான் இருக்கும். சேர்ஸுமே அதே மாதிரி தான் இருக்கும். சேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னாலுமே வந்து நட்டு போல்ட் எதுவுமே இருக்காது. டாப் டு பாட்டம் உட்டன்லேயே தான் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே உட்டு தான். ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிட் சீசம் உட்டன்லேயே வந்து டாப் டு பாட்டம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்தளவு சாலிடாக யூனிக்காக இருக்கும். ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் டைனிங் டேபிள் தான். அடுத்து டைனிங் டேபிள் பற்றி பார்க்கலாம். டைனிங் டேபிள் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 20,000 டைனிங் டேபிள்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் கிட்டத்தட்ட 3-4 மாடல்ஸ் வந்து பேசிக்கான ஒரு ப்ரைஸஸில் கொடுக்கணுன்றதுக்காகவே அந்த மாடல் வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் ஃபுல்லாகவே உட்டன் டாப்ஸ் தான் வந்துடும். இதில் எதுவுமே மைக்கா போட்டு கவர் பண்ணுறதோ இல்லை MDF போட்டு டாப் கொடுக்குறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் எல்லாமே உட்டன் டாப் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குவான்டிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரவுண்ட் டைப் காம்பாக்டாக ஒரு ஸ்டோரேஜ் டைப் உங்களுக்கு மேடமே இருக்கும். ஆனால் இதில் வந்து 4 ஸ்டேர் வந்து உள்ளே வந்துடும். ஒரு ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு டைனிங் டேபிள் காம்பாக்டாக வந்துடும் உங்களுக்கு. ரவுண்ட் மட்டும் இல்லாமல் ஸ்கொயர்லையுமே அந்த டைப்பில் வந்துடும். ஸ்கொயர் டைப்லையுமே அந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு காம்பாக்டாக சேர் வெளியே வச்சா தெரியாமல் இருக்கிறதுக்காகவே. அண்ட் இதில் பொறுத்த வரைக்கும் டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த மாடலாம் 20,000 தான் வரும். நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உட்டன் டாப்பு ப்ராப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கக்கூடிய இடம் எங்கன்னா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. உங்களுக்கு பொருளில் எதனா ப்ராப்ளம் ஆகுதா, ஏன்னா இஷ்யூ ஆகுதா, அதாவது மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்டில் எங்களுக்கு டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா 1 இயர்க்குள்ள வந்து உங்களுக்கு பீஸ் டு பீஸ் மாற்றுறேன். 11 மாதம் ஆச்சு ஆனால் இந்த ஃபால்ட் வந்துருக்கு, எனக்கு அரெஸ்ட் பண்ணி நான் பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுப்பேன். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து ஒரு சாலிடான ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வெளியே பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்களா, நான் பண்ணுறதே கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, எங்களுடைய தரம் எப்படி இருக்குன்றது மட்டும் தான் நான் பேசுவேன். ஸோ அந்தளவுக்கு சாலிடாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து 20,000 வரும் இந்த மாடல். நீங்கள் ஒரு
ஷோரூம் போனீங்கன்னாக்கா 30,000 வரும். ஒரு நார்மல் ரீட்டெயிலில் போனீங்கன்னாக்கா 25,000 வரும். நாமளே 23,000 24,000 கொடுத்தோம். இப்போ வந்து 20,000 ஸ்டாண்டர்டான ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இதில் வந்து ஒரு ஆடி மாடல் இருக்குது, அண்ட் டைமண்ட் பேட்டர்ன் வேணால் டைமண்டில் இருக்குது, இல்லைனா ஸ்ட்ரைப் பேட்டர்ன் உங்களுக்கு ப்ளைனானா ப்ளைனான மாடல்ஸில் இருக்குது. ஸோ மாடல்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 மாடல் டைனிங் டேபிள்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. 4 சீட்டர் 6 சீட்டர் ஏன் 8 சீட்டர் கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ மாடல்ஸ் வச்சிருக்கேன். இது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் தான். நீங்கள் வந்து 4 சீட்டர் மட்டும் தான் வச்சிருக்கேன். இதிலே நான் போடுவனாலே இன்னும் இதை விட டபுள் மடங்கு நான் டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு 2 சீட்டர் 4 சீட்டர் 6 சீட்டர் 8 சீட்டர் இல்லை 4 சீட்டருக்கு ஒரு பெஞ்சு, 6 சீட்டருக்கு ஒரு பெஞ்சு, இல்லை 2 சேருக்கு ஒரு பெஞ்ச், எப்படி வேணாலுமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு நீங்கள் காம்பேக்டாக ஒரு டேபிள் மேட்ச் பண்ணி கொண்டு போகலாம். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டாப் போட்டு ஒரு கோவில் கதில் இருக்கிற மாதிரி ஒரு ஆன்டிக்கான ஒரு டைனிங் டேபிள். ஸோ இதெல்லாம் எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுன்னா உங்கள் வீடே வந்து ரொம்ப ஒரு ரிச் லுக் கொடுக்கும். வரவங்க எல்லாருமே கேட்பாங்க இந்தமாதிரி டைனிங் டேபிள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்தமாதிரி இருக்கும். அண்ட் அதேமாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கில்லி பேட்டர்ன் வந்துடும். வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்கனாக்கா ஜாலியாக உருட்டி விளையாடுவாங்க. டேபிள் மட்டும் இல்லாமல் சேர்லேயும் அந்த பேட்டர்ன் வந்துடும். ஃபுல்லாகவே ஒரு ஆன்டிக் ஒர்க். அதாவது கிளாசிக் ஒன் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து அந்த காலத்தில் இருந்த எல்லாத்தையுமே இப்போ நம்ம புதுப்பிச்சு மறுபடியும் புதுசாகவே அதை கொண்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு யூனிக்கான பேட்டர்ன்ஸ், டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 6 சீட்டர் இருக்குது. இது நீங்கள் 8 சீட்டராக யூஸ் பண்ணலாம். இது அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 சீட்டர்ஸ் இருக்குது. அதில் அந்த சைடு வேணா 4 சீட்டர் ரவுண்ட் டைப்பில் வேணா ரவுண்ட் டைப்பில் இருக்குது. இல்லைனாக்கா மகாராஜா செட் டாப் டு பாட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் உட்டன் ஃபினிஷிங்கில் வந்துடும். 3 ஸ்டைப் மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டனில் உங்களுக்கு இதில் வேணாலும் 6 சீட்டர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய மாடல்ஸுமே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோஃபா மாடல்ஸ் தான் பார்க்க போகிறோம். சோஃபாவில் பொறுத்த வரைக்கும் 5 மாடல் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒன்றும் இல்லை 5 மாடல் இருக்குது. எல்லாமே சாலிட் சீஷா உட்டனில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. வெளியே வந்து மார்க்கெட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சீஷா உட்டில் தான் ப்ராப்பராக ட்ரீட்டட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாடல் தான் பார்க்குறோம். இந்த மாடல் வந்து நீங்கள் நார்மல் டீ கூட்டெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் டீ கூட்டில் பண்ணணுனாலே இந்த மாடலில் உங்களுக்கு 55,000 58,000 வந்துடும். ஒரு ஒரிஜினல் டீ கருத்து நீங்கள் பண்ணணும்னா இதே சீஷா உட்டில் நீங்கள் ஒரு பிராண்டட் சொல்லணும் சரி, ஆன்லைன்லையுமே சரி, நீங்கள் செக் பண்ணி பாருங்க. எல்லாமே 48,000 45,000 கம்மியெல்லாம் வராது. நம்ம வந்து ஆஃபர் பிரைஸ், இந்த மந்த்னுடைய ஆஃபர் பிரைஸ்ன்ற மாதிரி 39,500 ரூபாய். இந்த 3 1+1 ஃபுல் அண்ட் ஃபுல் சீஷா உடன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா 39,500 ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து பயன்படுத்திங்க. இது வந்து நம்ம நியூலி கலெக்ஷன் புதுசாக நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த மாடல் இருக்குது. அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைப் பேட்டர்ன். இது வந்து ஒரு போட் சோஃபா கான்செப்ட்டில் வந்துடும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு சோஃபா மாதிரி இல்லாமல் ஒரு போட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இது போட் சோஃபான்னு சொல்லுது. இது வந்து ஒரு போட் சோஃபாவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு திவானாவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனாக்கா ஒரு சிங்கிள் பெட்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பில்லோ போட்டு அழகாக ஒரு 10 தொங்குது ஒரு கட்டிலாகவே யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். சோஃபா யூஸ் பண்ணலாம், பெட்டா பாருங்க ரெடி. நானே எனக்கே இது வந்து கரெக்டாக இருக்குது மேலேருந்து கீழே வரைக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப் வச்ச மாதிரி சோஃபாஸ் இருக்குது. பாக்ஸ் மாடலில் உங்களுக்கு பிராஸ் வச்ச மாதிரி சோஃபாஸ் இருக்குது. இதில் இல்லாமல் கில்லி பேட்டர்ன் கில்லி பேட்டர்னில் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா எல்டி கான்செப்ட்டில் வந்துடும். உங்களுக்கு சோஃபாலே பார்த்தீங்கன்னா 3+1+1 வித் பிராஸ் டைப்போட வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்பேஸ் சேவிங்கான ஒரு டைனிங் டேபிள். இது வந்து ஒரு 2 சீட்டர் டைனிங் டேபிள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்து தனித்தனியாக என்னடா மூலிகை ஒன்றா வச்சிருக்கேன்னு கேட்கலாம். எல்லாமே வந்து நீங்கள் மூலிகை ஒன்றா இல்லை மடித்து மூலையிலே வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாருங்க, அப்படி நார்மலாக ஃபுல் ஸ்டிக் கட்டிங்கன்னா அப்படியே ஃபோல்டபுள் ஆகிடும். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு எந்த ஒரு கார்னர்லையுமே இல்லை ஈஸியாக வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அண்ட் டேபிள் மட்டும் இல்லாமல் சேருமே நீங்கள் அதுமாரி ஃபோல்ட் பண்ணிடலாம். இது இவ்வளோ பெரிய இடத்துல இந்த டேபிள் சேரு எல்லாமே வருங்க. இதில் ரவுண்ட் டைப் ஸ்கொயர் வேணாலும் ஸ்கொயருக்கு, ரவுண்ட் வேணாலும் ரவுண்ட், அப்படி விட்டினா போதும். ஜாலியாக நம்ம கட்டை பேர்லாம் தூக்கிட்டு போக பார்த்தீங்களா, அந்தமாரி பிடிச்சி தூக்கிட்டு போயிடலாம். ஆனால் முடியல தூக்கிட்டு போயிடலாம். அண்ட் இந்த சேர் அனதர் ஒன் சேர், இதுவுமே நீங்கள் வந்து ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிடலாம். இவ்வளோ பெரிய இடத்த நான் வந்து நார்மலாக ஒரு 1.5 அடியில் வந்து நான் வந்து முடிச்சிட்டேன். இந்தமாரி ஒரு காம்பேக்டான ஸ்பேஸ் சேவிங்கான டைனிங் டேபிளாக நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ வேணும் போது நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து நார்மலாக நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி ஒரு ரவுண்ட் டேபிளாக இருந்தாலும் சரி, ஃபோல்டிங் டைப்பில் ஸ்கொயர் 2 டைப் வந்து அவைலபிளாக இருக்குது. ரவுண்டு சரி, ஒரு காஃபி ஷாப்பு, ரெஸ்டாரண்ட்டு, ஒரு டீ டேபிள், ஒரு கஃபே, இல்லைனாக்கா ஐடி சைடில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸ், இல்லை மாலு. ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் பிளேஸில் வந்து ஸ்பேஸ் சேவிங்கான ஸ்டோரேஜ் வந்து கேட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம வந்து காம்பேக்டாக கொண்டு வந்திருக்கோம். டேபிள் ப்ளஸ் 2 ஃபோல்டிங் சேர், இல்லை பிளைன் சேர் வேணாலுமே நம்ம கொடுக்கலாம். எந்த மாடல் வேணாலும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வந்து ரெக்லைனர் செக்ஷன் வந்திருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்லைனர்ஸ் தான் பார்க்க போகிறேன். ரெக்லைனர் அண்ட் குஷன் சோஃபா மாடல்ஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 1000 மாடல்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து கேட்லாக் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் இருக்குது. இங்கே வந்து லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம். நீங்கள் கேட்லாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாடலை நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ ரெக்லைனர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லான்ச்சர் இருக்குது, சிங்கிள் சீட்டர் இருக்குது, 2 சீட்டர் இருக்குது, மோட்டரைஸ்டு இருக்குது, மேனுவல் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் ஆர் உள்ள உங்களுக்கு வீட்டுக்கே வேண்டுமானா ஒரு தேட்டர் கான்செப்ட் அந்த மாதிரி இருக்குது. இல்லை அதே டைப்பில் பிளைனாக வேணாலும் பிளைனாக இருக்குது. ஸோ மல்டிபிள் கான்செப்ட்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெக்லைனர் சிங்கிள் சீட்டர் பார்க்கலாம். ஸோ ரெக்லைனர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வேட் மெட்டீரியல், ஆர்டிஃபிஷியல் லெதர், கவு லெதர் அண்ட் நார்மல் லெதர்ன்ட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு கிளாத் வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுமாதிரி கலர் ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு அவைலபிள். இது வந்து மேனுவல் டைப்பு. ஜஸ்ட் நார்மலாக புல் அவுட் பண்ணிட்டு உட்காந்திங்கனாக்கா நார்மலாக ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சோஃபாவே ஒரு பெட்டாக மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும். ஸோ ஃபோம் சரி உள்ளே யூஸ்
பண்ணுற ஃபோமும் சரி, பேக் சைடில் யூஸ் பண்ணுற ரெக்ரான் சரி எல்லாமே அந்தளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ இது சிங்கிள் சீட்டர். ஸோ இதில் 3 சீட்டர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ 3 சீட்டர் மட்டும் இல்லாமல் செட்டாக வேணாலும் செட்டாக இருக்குது. இல்லைனா உங்களுக்கு இதில் ரெக்லைனர்லேயே உங்களுக்கு மோட்டரைஸ்டு கான்செப்ட் வேணாலும் மோட்டரைஸ்டு கான்செப்ட். இது வந்து ஜஸ்ட் பட்டன் புஷ் பண்ணினாக்கா ஓப்பன் ஆகும். இதெல்லாம் வீட்டில் வந்து ஒரு வயசானவங்க இல்லை ஹாஸ்பிட்டல் பர்பஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தமாரி ஒரு ஸ்டெப் வைஸில் ஸ்டாப் பண்ணணும். ஆனால் நம்ம ரெக்லைனர் மேனுவல் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணோம்னா ஃபுல்லாக தான் வரும். ஸோ மோட்டரைஸ்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேஜில் வேணாலுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்தமாரி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுலேயும் கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 2 சீட்டர் இருக்குது உங்களுக்கு தேட்டர் கான்செப்ட். ஸோ இது வந்து 2 சீட்டரில் உங்களுக்கு வீட்டையே வந்து ஒரு தியேட்டர் கான்செப்ட்டில் கொண்டு வந்துடலாம். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸு வித் 2 கப் ஹோல்டர், ஸ்நாக்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுக்கலாம். ஒரு 2 பேர் உங்கள் வீட்டே வந்து ஒரு 10 ரூம் இருக்குன்னா அதே நம்ம ஒரு தேட்டர் கான்செப்ட்டும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல் அவுட் பண்ணிவிட்டு ஒரு வீட்டில் ஒரு பெரிய ஒரு டிவி போட்டுட்டு நீங்கள் வீட்டில் ஜம்மன் படம் பார்த்துட்டு அப்படியே தூங்கலாம். எழுந்து போயிட்டு பெட்டில் படுக்கணும் கூட அவசியம் இல்லை. அப்படியே படம் பார்த்துட்டே தூங்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும். ஸோ அடுத்தது நார்மல் மேனுவல் டைப்ஸ். ஸோ ரெக்லைனர்ஸ் மேனுவல் டைப்பு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிபிளார் உங்களுக்கு ராக் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ 3-in-1 பர்பஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லெதர் டைப்பு. இதுலேயே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கலர் ஆப்ஷன்ஸ் அண்ட் மெட்டீரியல் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லான்ச்சர் தான். இது உங்களுக்கு ஒரு சோஃபா மட்டும் இல்லாமல் ஒரு திவான் கான்செப்ட்டில் வந்துடும். ஸோ ரெக்லைனர் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 14,000 அவைலபிள் இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸ் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நேரில் வந்து என்னுடைய குவாலிட்டி எல்லாமே ஃபீல் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நார்மல் சோஃபாஸ் வேணாலும் நார்மல் செஸ்ட் டைப் சோஃபா இருக்குது, இல்லை கார்னர் சோஃபா இருக்குது. கார்னர் சோஃபா பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு என்னன்னாக்கா இடம் இருக்காது போடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இந்த வந்து 2 சீட்டர், ஒரு கார்னர், ஒரு சிங்கிள், மறுபடியும் ஒரு 2 சீட்டர். இவ்வளோ பெரிய கார்னர் போட இடம் இல்லையா, இந்த 2 சீட்டர் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஒரு இடத்துல போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்கு கம்பேர்ட் பார்த்தீங்கன்னா 2 பில்லோவுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஆஃப்டர் இதுலேயுமே கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் வேணாலுமே நம்ம பண்ணிக்கலாம். இதிலே கஸ்டமைஸ் 7 வேணும் இல்லை 15 எந்த சைஸ்ல வேணாலுமே நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வேட் மெட்டீரியல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மேலே யூஸ் பண்ண அந்த ஃபேப்ரிக் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்குற குவாலிட்டி தான். ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும். அண்ட் ஃபினிஷிங் சரி அந்த அளவுக்கு எக்ஸலென்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சோஃபா தான். அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சு சோஃபான்ட்டு. ஆனால் இந்த சோஃபாவில் ஒரு யூனிக்னஸ் என்னன்னாக்கா இது வந்து ஒரு மகாராஜா செட்டு, ஒரு மகாராஜா வீட்டில் யூஸ் பண்ண மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செட்டு தான் இது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ராயல் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் அந்த ஸ்டிச்சிங்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பராக இருக்கும். சின்ன சின்ன ஸ்டிச்சிங்காக இருந்தாலும் பார்த்து பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு ஆன்டிக்காக இருக்கும். அண்ட் இதில் டாப் டு பாட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கார்விங் ஒர்க் கூட வரும் உங்களுக்கு. மேலே நீங்கள் அந்த மேலே இருக்க அந்த சின்ன சின்ன டைமண்ட் முத்து மாரி வச்சுட்டு மேலே அந்த கார்விங் ஒர்க்கு, சைடில் அந்த கிளாத்னுடைய ஃபினிஷிங்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எல்லாமே நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தான் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி இது பண்ண முடியும். அண்ட் இந்த அளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ்லாம் உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஆனால் இதுலேயே நிறைய மாடல்ஸ் அண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கலர் ஆப்ஷன்ஸ் நேரில் இருந்து பாருங்கள். இது வந்து 3+1+1 ஒரு மகாராஜா செட்டு. இல்லை செட்டு வேண்டாம், எனக்கு ஒரு திவான் கான்செப்டில் வேணும், இந்த மேரேஜ் ஹாலெல்லாம் போடுற மாதிரி என் வீட்டையுமே நான் அந்த அளவுக்கு அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து ஒரு ஹார்டின் போட்ட திவான். ஸோ என் ஹார்ட்டே உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹார்டின் போட்ட திவான் ஒயிட் கலரு. ஸோ இதில் கலர் ஆப்ஷன் வேணாலும் கலர் ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 மாடல்ஸ் கிட்ட இருக்குது திவானில். ஸோ நீங்கள் எந்த மாடல்ஸ் வேணாலும் நேரில் வந்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே உட்டன் சோஃபாஸ் இருக்கும். ஸோ உட்டன் சோஃபாஸுமே நிறைய அவைலபிள். அண்ட் ஷீஷம் உட்டன் காட்ஸ் நம்ம பக்கத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கே ஒரு 20 மாடல்ஸ் கிட்ட வச்சிருக்கோம். ஒரு இடமா இல்லை 2 இடமா இருக்கும். அவ்வளோ மாடல்ஸ் வந்து நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஸோ குயின், கிங், 4 ஃபீட், 3 ஃபீட் எல்லா மாடலையுமே கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம சோஃபா தான் பார்க்க போகிறோம். சோஃபா வந்து ஒரு கட்டெல்லாம் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக சோஃபா கம் பெட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் சீச மாடலில் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்தாலுமே இது வந்து நியூ மாடல்ஸ். இது எல்லாமே டைல்ஸ் பேட்டர்ன். உங்களுக்கு டைல்ஸ் பேட்டர்ன்லேயே வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் டைல்ஸ் பேட்டர்ன். இதில் வந்து கிட்டத்தட்ட 5 மாடல் இருக்குது. சோஃபா கம்பெட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் 5 மாடல் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இது நார்மல் சோஃபா வந்து அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெட்டாக ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா நிவார் டைமண்ட் பேட்டர்ன் வரும். டைமண்ட்லாம் பார்த்துருப்பீங்க, அது வந்து கல்லால் செஞ்சது, இது வந்து மரத்தினால செஞ்சது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டைமண்ட் லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு சோஃபாஸ் தான் இது. ஒரு 3 பேர் வரைக்கும் தாராளமே படுக்கலாம். இப்போ நானே படுத்தினாக்கா பாருங்க, என்னுடைய லென்த்துக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸு என் கூட இருக்கவங்க 2 பேர் வந்து படுத்தாங்கன்னா தாராளமாக இருக்கும். இப்போ வீட்டில் இடம் இல்லாதவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு சோஃபா கம்பெட் வாங்கி போட்டு வர கெஸ்ட்லாம் கீழே படுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நார்மலாக பகலில் சோஃபா யூஸ் பண்ணிட்டு நைட்டில் காட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா நிவார் பேட்டர்ன். ஸோ ஒரு மாடலுக்கு ஒரு பேட்டர்ன். இப்போ இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா சோஃபா கம்பெனிலுமே சைடில் வந்து ஒரு பேப்பர் ஸ்டோரேஜ் மாடல் வந்துடும். நியூஸ் பேப்பர் வைக்கிறதுக்கு இல்லை புக்ஸ் வைக்கிறதுக்கு வீட்டில் படிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து இதில் வந்து ஸ்டோரேஜ் கான்செப்ட்டில் யூஸ் பண்ணலாம். புக்ஸ் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிவார் பேட்டர்ன். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மாடல் இருக்குது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னாக்கா பிரிக்ஸ் மாடல் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு நம்ம அந்த காலத்து வீட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செங்கல் வச்சு கட்டின மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஃபுல் காட்டாக இல்லாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஒரு குழந்தைங்களுக்கு கிட்ஸுக்கான பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக பெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இல்லைனாக்கா ஒரு 2 ஸ்டெப் மட்டும் ஓப்பன் பண்ணி இடம் இல்லை எனக்கு அவ்வளோ லென்த் என்னால் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு 2 ஸ்டெப் மட்டும் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
குழந்தைங்களுக்கு ஒரு பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் நம்மகிட்ட 5 மாடல் இருக்குது. ஸோ டெலிவரி பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துக்குமே பண்ணிக்கலாம். டெலிவரி சார்ஜஸ் வந்து செப்பரேட்டாக வரும். ஸோ எந்த இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு வித்தின் ஒரு 3 to 4 டேஸ்ல வந்து நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம். டெலிவரி சார்ஜ் பி செப்பரேட்டட். ஸோ என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு சோஃபா ஆகட்டும், கட்டில் ஆகட்டும், டைனிங் டேபிள், இல்லை வார்ட்ரோப், பெட் செட் டேபிள் எது எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து டெலிவரி ஃபெசிலிட்டி நாங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் அண்ட் கேர்லாம் கொடுத்துட்ருக்கோம். இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இல்லை. நீங்கள் கார்டு பே பண்ணாலும் ஓகே, ஜிபே, ஃபோன்பே, அக்கௌண்ட் பே, மோஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட் பே பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆர்டர் பண்ணலாம். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக பாருங்க, எப்படியா வச்சிருக்கிறது ஃபுல்லாக எவ்வளோ கட்டில்ஸ் இந்த இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 200 கட்டில் கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ கட்டில்ஸ் வச்சிருக்கோம். நீங்கள் ஒரு சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்தீங்கனாலே அந்த அளவுக்கு கட்டில்ஸ் எந்த பக்கம் போனால் எந்த பக்கம் வரணும்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்டாக்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஸ்டாக்ஸ் வந்து யூஸ் ஸ்டாக்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் குடோன் கொண்டு வந்து ஒரு காமிக்கிற ஒரே ரீசன், நாங்கள் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது. அதை நிரூபிக்கிறதுக்காக மட்டும்தான் இவ்வளோ பெரிய குடோன். இந்த வேர் ஹவுஸ் யாருமே இந்த மாதிரி பண்ணுறது யாருமே உங்களுக்கு காமிக்கவே மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து உங்களுக்காகவே நான் இவ்வளோ பெரிய வேர் ஹவுஸ் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வேர் ஹவுஸில் மட்டும் இல்லாமல் இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து அடிக்க வச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு யாருமே ஒரு பல்க் குவான்டிட்டியில் யாருமே உங்களுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க, காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு 2 கட்டில் 3 கட்டில் வச்சுட்டு நாங்களும் ஹோல்சேலர், நாங்களும் மேனுஃபேக்சரர், நாங்கள் வந்து ஹோல்சேல் ப்ராடக்ட்டில் ரேட்டில் கொடுக்குறோம், மேனுஃபேக்சரிங் ரேட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு யூஸ் குவான்டிட்டி வச்சு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பொருள் 2 பொருள் வச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம சவுத் ஃபுல்லாகவே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, ஆந்திரா, பெங்களூர், கர்நாடகா, கேரளா எங்கே இருந்தாலுமே நம்மளுடைய சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் சப்ளையும் பண்ணிட்டு இருக்கோம். எந்த மூலையிலேருந்து ஆர்டர் பண்ணாலுமே எங்கள் ப்ராடக்ட் உங்களுக்கு தேடி வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சர்வீஸ் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ பேக்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து பக்கா பேக்கிங்கில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த கார்னர் எதுவுமே அடிப்படக்கூடாதுன்றதுக்காக அந்த ஃபோம் வந்து வச்சிருவோம். அதுக்கு மேலே அட்டை போட்டுருவோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பபுள் ரேப். ஸோ எந்த அளவுக்கு ப்ராப்பராக பேக் பண்ணியிருக்குன்றது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்காகவே நான் பிரித்து காமிக்கிறேன். ஸோ ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஏங்க இவ்வளோ குவான்டிட்டி இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி இந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் தான் இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க கேட்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி லேபிள் வந்து கொடுத்துருவோம். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ஒரு லேபிள் வித் நேமோட இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேரு, ஸோ ராக்கிங் சேர்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி பேக்கிங்லேருந்து அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு செக் பண்ணி கொடுக்குறதை இப்போ பார்க்க போறீங்க. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிறது பாருங்க. ஸோ இந்த அளவுக்கு ப்ராப்பர் பேக்கிங். அந்த கார்னர்லாம் அடிப்படக்கூடாதுன்றதுக்காகவே கார்னரில் வந்து எட்ஜஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான பேக்கிங்கில் தான் இருக்கும் உங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த அட்டையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கார்னர்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த கார்னர்ஸ் எதுவுமே அடிப்படக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு கார்னர்ஸுமே இந்த மாதிரி ஒரு ஃபோமோட வந்துடும். உங்களுக்கு எட்ஜஸ் எதுவுமே அடிப்படக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ எந்த அளவுக்கு சாலிடான ஒரு பக்கா பேக்கிங்கில் இந்த மாதிரி தான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு பொருளுமே ஒரு பக்கா பேக்கிங்கில் எந்த ஒரு டிஃபெக்டும் இல்லாமல் சேஃப்டியாக டெலிவரி பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து அஷூரன்ஸாக பண்ணி கொடுத்துட்ருப்போம். நன்றி.